அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டமி விரதத்தை எவ்வாறு மேற்கொள்வது, எவ்வாறு முருகப்பெருமானை எவ்வாறு வணங்கலாம் என்ற சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள்களில் அதிகமானவர்களால் விரும்பப்படும் தெய்வம் முருகப்பெருமான் ஆவாருங்க. முருகப்பெருமானுக்கு என 3 விரதங்கள் முக்கியமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருதுங்க. அவை வார விரதம், நட்சத்திர விரதம் மற்றும் திதி விரதம் என்பதாகுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிக்கப்படுவது வார விரதம், கிருத்திகை நாட்களில் அனுஷ்டிக்கப்படுவது நட்சத்திர விரதமாகுங்க. சஷ்டி திதியில் அனுசரிக்கப்படுவது திதி விரதம் எனப்படுங்க. முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை கொடு முருகா என அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது ஆண்டோர்களின் வாக்குங்க. இது பலரது வாழ்க்கையிலும் கண்ட அனுபவ உண்மையாகுங்க. சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறதுங்க. இந்த நாட்களில் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றதுங்க. திதிகளில் 6வது திதியாக வருவது சஷ்டி ஆகுங்க. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டி ஆகுங்க. அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி என்று அழைக்கப்படுதுங்க. பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி மற்றும் நட்சத்திர வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்குங்க. அப்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற திதியாக சஷ்டி விளங்குகிறதுங்க. சஷ்டி விரதத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் அந்த வழி ஓடும் என்பார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் விரதங்களும் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது சஷ்டி விரதமாகுங்க. 6 முகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6வது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பதால் கேட்ட வரங்கள் கிடைக்குங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விடும் என்பது நம்பிக்கையாகுங்க. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி வருதுங்க. அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. முருகன் என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருந்தால் வருவாய் அதிகரிக்கும், குடும்ப அமைதி, மன அமைதி அனைத்தும் தேடி வரும் என்பது நம்பிக்கையாகுங்க. வளர்பிறை சஷ்டமி அன்று காலை குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கு மாலை அல்லது பூக்களை அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி பால் பழம் நெய்வேத்தியம் செய்து கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவச பாராயணம் செய்ய வேணுங்க. அப்படி இல்லை என்றால் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை கூறலாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அவல் நெய்வேத்தியம் படைக்க மிகவும் நல்லதுங்க. இது எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் நாவல் பழத்தை வைத்து வழிபடுவதாங்க. முருகனுக்கு நாவல் பழமானது மிகவும் இஷ்டமான ஒரு பழம் ஆகுங்க. நாள் முழுவதும் மாமிசம் உண்ணக்கூடாதுங்க. எந்த ஒரு விவாதமும் செய்யக்கூடாதுங்க. அன்றைய தினம் முழுவதும் மௌன விரதம் இருப்பதால் மகத்தான பலன்கள் கிடைக்குங்க. வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களாலான செவ்வரளி, செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜைகள் செய்து விரதத்தை தொடங்கலாங்க. முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை படைக்கலாங்க. சர்க்கரை பொங்கல், தேனும் தினை மாவும் படைத்து வழிபடலாங்க. முடியாதவர்கள் சர்க்கரை, அவல், பொரிகடலை ஆகியவற்றை கலந்து படைக்கலாங்க. அதுவும் முடியாதவரை 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு படைத்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க. நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை சாப்பிடலாங்க. மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாங்க. வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லதுங்க. வீட்டிலேயே முருகனின் மாலைகளை பாடலாங்க. குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் உள்ளிட்ட முருகப்பெருமானின் சிறப்புகளை உணர்த்தும் பாடல்களை பாடுவது மிகவும் நல்லதுங்க. வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வேல் மாறல் படித்து வழிபடலாங்க. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுங்க. ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகுங்க. பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகுங்க. வேலை கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நேரடி அல்லது மறைமுக எதிரிகள் விலகுவாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படுங்க. என்ன பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று முருகப்பெருமான் முறையிட்டு இந்த விரதத்தை இருக்கிறோமோ அது நிச்சயம் நடக்குங்க.
மார்கழி மாதம் வரவிருக்கும் ஒவ்வொரு விசேஷ நாட்களுமே சிறப்பு தாங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றால் கேட்கவா வேணும். வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாகும். கிருத்திகை, பூசம், விசாகம் போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களாகும். திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க இந்து பண்டிகைகளில் கந்த சஷ்டி மிகுந்த மரியாதையுடன் பக்தியுடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கந்த சஷ்டி ஜனவரி 5ஆம் தேதி வருகிறது. முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை வென்றதை போற்றும் விதமாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தீமையின் மீது நம்பிக்கையின் வெற்றியை குறிக்கின்றது. முருகப்பெருமான் கந்தா, சுப்பிரமணியர் மற்றும் கார்த்திகேயர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறாருங்க. சிவன் மற்றும் பார்வதி தேவியின் இளைய மகன் மற்றும் விநாயக பெருமானின் சகோதரர் ஆவாருங்க. அவர் போரின் கடவுள், நீதிமான்களின் பாதுகாவலர் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் தெய்வம் என்று பரவலாக போற்றப்படுதுங்க. வேல் எனப்படும் ஈட்டியை ஏந்தியபடி மயில் மீது சவாரி செய்யும் சக்தி வாய்ந்த வீரனாக அவர் கூறப்படுகிறார். சந்திர மாதமான கார்த்திகையில் வளர்பிறை சந்திரனின் 6ஆம் நாள் சஷ்டி அனுசரிக்கப்படுதுங்க. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் பேரழிவை ஏற்படுத்திய சூரபத்மன் என்ற சக்தி வாய்ந்த அரக்கனை முருகன் தோற்கடித்தது என்று நம்பப்படுதுங்க. இருளுக்கு எதிராக ஒளியின் வெற்றியையும் பாவத்தின் மீது நீதியையும் அமர்த்தியதன் மீது தர்மத்தின் வெற்றியையும் இந்த திருவிழா குறிக்கிறதுங்க. இந்த நாளில் பக்தர்கள் தங்கள் மனம், உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கடுமையான விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. விரதம் ஒரு முழு நாள் விரதமாகவும் இருக்கலாம், அல்லது எதையும் சாப்பிடுவதை தவிர்க்கலாம், அல்லது பக்தர்கள் பழங்கள் மற்றும் பால் மட்டுமே உட்கொண்டு பகுதி நேர விரதமாகவும் இருக்கலாங்க. இந்த தவச்செயல் முருகப்பெருமானை மகிழ்விப்பதாகவும் வாழ்வில் ஏற்படும் தடைகளை தாண்டுவதற்கு அவருடைய ஆசி பெறுவதற்காகவும் என்று நம்பப்படுதுங்க. இந்த நாளில் முக்கிய சடங்குகளில் ஒன்று கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பாராயணமாகுங்க. இந்த பாடல் பக்தர்களின் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் என்றும் செழிப்பை கொண்டு வருவதாகவும் ஆன்மீக வளர்ச்சியை உறுதி செய்வதாகவும் நம்பப்படுதுங்க. முருகன் கோவில்களில் குறிப்பாக அறுபடை வீடு என்று அழைக்கப்படும் முருகனின் 6 பிரசித்தி பெற்ற தலங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுங்க. திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், சாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி போன்ற கோவில்களில் பக்தர் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. இக்கோவிலின் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் ஊர்வலங்களும் ஆகியவை கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடைபெறுங்க. சுப்பிரமணிய ஹோமம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான தீச்சடங்கு ஆகுங்க. இந்த ஹோமம் வீட்டிற்கு அமைதி, செழிப்பு மற்றும் பாதுகாப்பு கொண்டு வருவதற்காக நம்பப்படுதுங்க. முருகன் கோவில்களில் பால், தேன், சந்தனம், பன்னீர் போன்ற பல்வேறு புனித பொருட்களால் தெய்வத்தின் சிலையை சுத்தப்படுத்தவும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறவும் செய்யப்படுதுங்க. ஜனவரி 5ஆம் தேதி வரும் கந்த சஷ்டி 2025ஆம் ஆண்டு முருகப்பெருமானின் பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தவும் அவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறவும் ஒரு புனிதமான சந்தர்ப்பமாகுங்க. இது நோன்பு, வழிபாடு மற்றும் தீமைகளுக்கு எதிரான நன்மையை, வெற்றியை கொண்டாடும் நாளாகுங்க. சடங்குகளை நேர்மையுடன் கடைபிடிப்பதன் மூலம் பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பெறலாங்க. தங்கள் போராட்டங்களை சமாளித்து நேர்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் பாதையில் முன்னேறி செல்லலாங்க. கந்த சஷ்டியின் இந்த புனித நாளில் முருகப்பெருமான் அனைத்து பக்தர்களுக்கும் வலிமை, செழிப்பு மற்றும் அமைதியுடன் வாழ ஆசீர்வாதம் செய்வாருங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி திதிகளில் நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டு வர நம் வாழ்வில் வசந்தம் பிறக்குங்க. திருமண பாக்கியம் உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. எந்த ஒரு தெய்வத்தின் நல்லருளை பெற்றிட அவருக்குரிய நாட்களில் விரதம் இருந்து அவரை வணங்குவதும் அவரின் புராணங்கள், மந்திரங்களை பாடுவதும் எளிய வழியாகுங்க. அதிலும் கருணை கடலான முருகப்பெருமானின் நல்லருளை பெற ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று விரதம் இருந்து கந்தனை வழிபட்டு வர நமக்கு மட்டுமில்லாமல் நம் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் நீங்குங்க. உங்களின் ஆரோக்கியம் மேம்படுவதோடு சரியான வேலை கிடைக்குங்க. தொழில் அமைந்து உங்களின் கஷ்டம் நீங்குங்க. சஷ்டி விரத நாட்களில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம் இட்டுக்கொண்டு வீட்டில் விளக்கேற்றி உங்களின் குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க. அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் முருகனை வழிபடுவதோடு நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பதன் பலனை வினை தீர்க்கும் விநாயகரிடம் வழிபட்டு கேளுங்கள். கந்த சஷ்டி விரத நாளில் காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது அவசியமாகுங்க. 6 நாட்களுக்கும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது, கந்த புராணத்தை கேட்பது மிகவும் நல்லதுங்க.
இந்த சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க. குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் பெருகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.